ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா வேர்ல்டு. அடிக்கிற வெயில் தாங்க முடியலைங்க. அந்த கோடையை சமாளிக்க நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நான் மெகந்தியை அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ட்ரை ஆகிருக்கு. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு ஹீட்டு அதிகமாக இருக்குது. நான் 8 o'clock போலையே மார்னிங் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 3 hours விடலான்ருக்கேன். விட்டுட்டு வாஷ் பண்ணிப்பேன். கூலிங் நமக்கு நல்லா கிடைக்குங்க. இது ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்க ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். செம்பருத்தி நமக்கு தெரியும். செம்பருத்தியில் அதாவது ரெட் கலரில் பூ பூக்கும். ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. ரெட்டு ஒத்த அடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செம்பருத்தி இலை, அந்த செம்பருத்தி பூ ரெண்டையும் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்ல, இலை கிடைச்சாலும் பரவாயில்ல, பூ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டும் கிடைச்சாலும் ஓகே தான். எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 hour இல்லை 2 hour விடலாம். இல்லை எனக்கு அவ்வளோ நேரம் டைம் இல்லைங்கிறவங்க 1/2 hour விடுங்க. அந்த மாதிரி விட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது முன்னாடி நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் செய்யலாம். இது ஹேரு பிளாக்காகவும் மாறும், சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருக்கலாம். ஆயில்னு பார்த்தா தேங்காய் எண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. எண்ணெய் பொறுத்தவரை ஒரிஜினலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போது நான் மெகந்தி அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த விரல் இருக்குது பார்த்திங்களா, ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் என்னோடய ஹேர் மாறும். என்னோடய ஹேரே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மெகந்தி அப்ளை பண்ணிவிட்டு அந்த கலர் எல்லாருக்கும் சூட் ஆகாது, பிடிக்கவும் பிடிக்காது. சில பேருக்கு பிளாக்காக இருக்கணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க மெகந்தி அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, வாஷ் பண்ணிவிட்டு இண்டிகோ பவுடர், அதாவது அவுரி பொடி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி மறுநாள் அப்ளை பண்ணி இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். 1/2 hour இல்லை 1 hour விட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ ஹேரு பிளாக்காக மாறதை கண்கூட பார்க்கலாம். இது எனக்கு பார்லர் வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்க சொல்லி கொடுத்தது. உங்களுக்கு பிளாக்காக வேணும்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் ப்ரௌனாகவே விட்டுருவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய ஹேரே நேச்சுரல் கலர் அந்த ப்ரௌன் கலர் தான். அதனால் அப்படி விட்டுருவேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் விட்டுருவேன். நீங்கள் பிளாக்காக மாறணுன்னா அந்த இண்டிகோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கிடைச்சிதுன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆயில் அப்ளை பண்ணுறத விரும்புறதில்ல. ஆனால் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு அதை அப்ளை பண்ணியே ஆகணும். அப்படி பண்ண முடியல, பண்ண விரும்பலைன்னு நினைக்கிறவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour இல்லை 1/2 hour ஆகுது ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு 1 hour கழித்து குளிங்க. நல்லா கூலிங் கிடைக்கும். அது இல்லாமல் வெயில் காலத்தில் நம்ம எல்லாருமே பண்ணுறது தான் ஃப்ரூட்ஸ் எடுப்போம். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. குளிர்ச்சியான பொருள் எல்லாமே எடுத்துக்கோங்க. வெயிலை சமாளிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.